ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரேடல்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி அவர் ஜேர்னி டுவர்ட்ஸ் ஈஷா தான் பார்க்க போகிறோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, டூஸ் என்ன, டோன்ட்ஸ் என்ன, நாம் எப்படியெல்லாம் வந்துட்டு ப்ரீ பிளான் பண்ணணும் அப்படின்றது எல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மார்னிங் நான் வந்து 3 o'clock ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு ஒரு சின்ன பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் உடனே வந்து கோயம்புத்தூர் கிளம்ப போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸாகவே மகா சிவராத்திரிக்கு வருஷம் ஃபாஸ்டிங் இருந்து கண் விழிச்சு சென்னையில் இருக்க எல்லா சிவன் கோயிலுக்கும் போயிருக்கோம். இது தேர்ட் இயர் வந்து எனக்கு ஈஷா மகா சிவராத்திரி ப்ரோக்ராமுக்கு போகணுன்னு ரொம்பவே வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரீமாக இருந்தது. ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடியே நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஸோ சாட்டர்டே சாட்டர்டே மார்னிங் நாங்கள் ரெடி ஆகி சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock நாங்கள் வந்து மகா சிவராத்திரி ப்ரோக்ராமில் இருக்கணும். ஸோ அதுக்காக 3 o'clock எழுந்துச்சி ரெடி ஆகிட்டு ஒரு சின்னதாக சிவன் லிங்கம் வீட்டில் இருக்குது, அதுக்கு ஒரு பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். எப்பவுமே வந்து ஒரு ஸ்டாச்சு ஒரு சிலை வந்து பூஜை ரூமில் இருக்குன்னா அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும். ஸோ அபிஷேகம் டெய்லி பண்ணணும் இல்லை, ஒரு வீக்லி ஒன்ஸாவது வந்து ஃப்ரைடே வந்து பண்ணணும். அண்ட் நாங்கள் சிவராத்திரின்றதுனால எங்கள் வீட்டில் ஒரு சின்ன லிங்கம் இருக்குது. அதுக்காக பால், விபூதி அண்ட் சந்தனம் வந்து சின்னதாக அபிஷேகம் பண்ணி வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ பூஜை முடிஞ்சாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:45 இருக்கும். நாங்கள் கிளம்ப போகிறோம். என்னோடய பசங்க நல்லா தூங்கிட்டுருக்காங்க. என்னோடய மதர்-இன்-லா இருக்காங்க. ஸோ ஷீ வில் டேக் கேர். இப்போ சாட்டர்டே போனாலும் நாங்கள் சண்டே ஈவினிங் வந்துடுவோம். ஒரே ஒரு செட் ட்ரெஸ் மட்டும் எடுத்திருக்கோம். அண்ட் என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அவங்க ஒய்ஃபும் வராங்க. ஸோ அவங்க கூட காரில் போயிட்டு சென்னை சென்ட்ரலில் வண்டி போட்டு அங்கேருந்து 6:30க்கு வந்து ட்ரெயின் கோவை எக்ஸ்பிரஸ். ஸோ அங்கே வந்து நாங்கள் போய் ரீச் ஆக போகிறோம். என்னோடய ஜேர்னியும் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க போகிறீங்க.
நாங்கள் வந்து சீட்டில் உட்காந்தாச்சு. 4 சீட்ஸ் முன்னாடியே நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அண்ட் ஃபாஸ்டிங்கிறதுனால நாங்கள் எதுவுமே வந்து சாப்பிடல. ஒன்லி காஃபி டீ மட்டும் எடுக்கலான்னு இருக்கோம். ஏன்னா இந்த லாங் ட்ராவல்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நான் சென்னையில் சிவராத்திரி இருந்ததுன்னா நான் எதுவுமே வந்து சாப்பிட்ருக்க மாட்டேன். தண்ணி மட்டும்தான் குடிச்சிருப்பேன். அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் நான் வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 10-12 வருஷம் ஆயிடுச்சு. நான் யூஜி படிக்கும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரெயினில் தான் போயிட்டு வந்துட்டுருப்போம். பட் அப்புறமா இப்போ போகிறது வந்து பேக் டு மெமோரிஸாக வந்து ஆயிடுச்சு. ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் இருந்தது. சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு எவ்வளோ ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ் ஆஃப் ட்ராவல். இப்போ நாங்கள் 6:30க்கு ஏறியிருக்கோன்னா 2 o'clock அங்கே ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறோம். அண்டு இந்த ஊர் வந்து குடியாத்தம் என்னோட ஊர், எங்கள் அம்மா அப்பாவோட ஊர். அண்ட் அதை வந்து க்ராஸ் பண்ணுறோம். லைஃபே பார்த்தீங்கன்னா ஃபோன் ஃபோன் ஃபோன். ஸோ எல்லார் கையிலையும் ஃபோன் தான். ஸோ மனுஷங்க டு மனுஷங்க பேசுகிறதே வந்து ரொம்ப ரேராக இருக்குது. அண்டு ஈவன் அந்த குழந்தை பார்த்தா கூட ஃபோனில் தான் வந்து டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நான் நிறையா வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தர் வந்து சேல் பண்ணுறாங்கள்ல, விற்கிறாங்கல்ல, ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்து டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பியூட்டிஃபுல் பீஸ்ஃபுல் ரிவர் பார்த்திங்கன்னா ஈரோடு பவானி ரிவர். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் கோயம்புத்தூர் ரீச் ஆகிட போகிறோம். ஸோ கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் டு கோயம்புத்தூர் அண்ட் ஈஷா மகாசிவராத்திரி ப்ரோக்ராம். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இறங்கி போகணும். அந்த இறங்கி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சிம்டம்ஸ் தெரிஞ்சுது. பயங்கர கூட்ட நெரிசல். கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து வெள்ளையங்கிரி மலை போகிறாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து ஈஷா மகாசிவராத்திரிக்கு போகிறாங்க. அண்ட் கோயம்புத்தூரே பார்த்திங்கன்னா ரொம்ப கோலாகலமாக மக்கள் கூட்டம் வந்து நிரம்பி வழிஞ்சுது. 2:30க்கு ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆனோம். அப்புறம் ஒரு 2:45 3 o'clock நாங்கள் ஒரு ரூம் எடுத்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஏன்னா ட்ரெயினில் லாங் ட்ராவல் 8 to 9 ஹவர்ஸ்ன்றதுனால கோவில் போகிறதுக்கு முன்னாடியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 4 மணிக்கு வந்து பஸ் ஸ்டாப் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து ஈஷா யோகா போகிறதுக்கு, வெள்ளையங்கிரி மலை போகிறதுக்கு ஒரு 35 kilometers to 38 kilometersக்குள்ளே தான். பட் ஆட்டோவில் விசாரிக்கும் போது 3000 rupeesன்னு சொல்கிறாங்க. அண்டு கேப் எல்லாம் விசாரிக்கும் போது 4000 5000ன்னு சொல்கிறாங்க. சரி நம்ம பஸ்லேயே போயிடலாம், ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடலான்னு சொல்லி 4 மணிக்கு ஏறி பஸ்ஸில் உட்காந்தோம். பட் பயங்கர டிராஃபிக்கு. அப்படியே 35 kilometersம் ரொம்ப டிராஃபிக் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பிரசிடெண்ட் மேம் எல்லாம் வந்ததுனால பஸ் ரூட் எல்லாம் மாற்றிருக்காங்க, நிறையா பிளாக் பண்ணியிருக்காங்க. அண்டு டைம் பார்த்திங்கன்னா இப்போவே வந்து 8 மணி ஆகிடுச்சு. நாங்கள் எப்போ போய் ரீச் ஆக போகிறோன்னு தெரியல. பட் பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெம்பர்ஸும் இறங்கி போயிட்டாங்க. பாதி பேர் இறங்கி நடந்தே போகலான்னு போயிட்டாங்க. என்னோடய ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஈஷா வந்து நான் சொல்லியே ஆகணும். ஸோ நாங்கள் வந்து 6 மணிக்கு அங்கே இருக்க வேண்டியது. 6 மணிக்கு அங்கே இருக்கணும். பட் இப்போ வந்து 9:30 ஆகுது டைம். 9:15 9:20 ஆகுது. அண்டு நாங்கள் போய் ரீச் ஆக முடியல பிகாஸ் ஆஃப் ஹெவி டிராஃபிக். நீங்கள் ஈஷா சென்டருக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது சீக்கிரமாக காலையில் கிளம்பி சீக்கிரமாக அங்கே போயிடணும். இந்த மாதிரி பொறுமையாக போகலான்னு வந்தால் இப்படி தான் வந்து சொதப்பும். ஓகே, now we reached to Isha. Now the time is 11:30. 11:30க்கு வந்துட்டோம் at last, but bad experience for the first time. ஸோ 12 மணிக்கு வெள்ளையங்கிரி மலைக்கு வந்துட்டோன்னு நினச்சி இறங்கணும். பட் 10 கிலோமீட்டர் முன்னாடியே பஸ் வந்து நிப்பாட்டிட்டாங்க.
அதுக்கு மேலே வந்து பஸ் மூவ் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த 10 கிலோமீட்டரும் கொஞ்சம் தூரம் நடந்தோம், கொஞ்சம் தூரம் ஆட்டோவில் லிஃப்ட்டு கேட்டு படிக்கட்டில் உட்காந்து போனோம். அப்படி இப்படின்னு 12 மணிக்கு அந்த 10 கிலோமீட்டர் நடந்து 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 அப்புறம் அங்கே இங்கே லிஃப்டெல்லாம் வாங்கி பஸ் மட்டும் தான் போகாது, பட் கார் ஆட்டோ எல்லாம் போகும். அந்த 10 கிலோமீட்டரும் பயங்கர டிராஃபிக் தான். அதுக்கப்புறமா ஒரு 2 மணிக்கு தான் நாங்கள் வந்து அந்த ப்ரோக்ராம்க்கே வந்து ரீச் ஆனோம். ஈஷாவுக்கு வந்து ரீச் ஆனோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எந்த ஒரு ஊருக்கு போனாலும் முன்னாடி நாளே அங்கே ரீச் ஆகிடுங்க. முன்னாடி நாளே ரீச் ஆகிட்டிங்கன்னா எந்த ஒரு டயர்ட்னஸும் இல்லாமல், டிராஃபிக்கும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸிங்காக பீஸ்ஃபுல்லாக அந்த கோவிலையோ இல்லை அந்த அக்கேஷனையோ போய் என்ஜாய் பண்ண முடியும். பட் நாங்கள் ஆன் த டே ஆன் த ஸ்பாட் வந்ததுனால ரொம்பவே ட்ராஜடிக்காக இருந்தது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அண்டு உள்ளே பார்த்தா எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. 6 மணிக்கு ஈவினிங் வர வேண்டியது. அண்டு சண்டே இயர்லி மார்னிங் 2 o'clock தான் வந்தோம். வந்த உடனே வந்து ரெஸ்ட் ரூமை தேடினோம். ஏன்னா பஸ்ஸில் 4 மணிக்கு உட்காந்தோம். எங்கேயுமே இடையில வந்து ரெஸ்ட் ரூமும் போக முடியல எதுவும். வெளியே தான் அவ்வளோ தூரம் நடந்து வந்தோன்னு பார்த்தீங்கன்னா உள்ள சீட் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட மைல் கணக்கில் நடக்க வேண்டியதாகிடுச்சு. ரெஸ்ட் ரூம் ஆகட்டும், அப்புறமா எங்களோட சீட்டிங் ஆகட்டும், எல்லாமே ஏக்கர் கணக்கில் இருக்குது. ஸோ அட் லாஸ்ட் எங்களோட சீட்டிங் கண்டுபிடிச்சி உட்காந்தாச்சு. உள்ளே வந்த பிறகு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அண்ட் என்னோடய லார்ட் சிவாவை பார்த்ததுக்கப்புறம் நான் ஃபுல் எனர்ஜெட்டிக்காக ஆகிட்டேன். அண்ட் ரொம்பவே வந்துட்டு மகா சிவராத்திரி ப்ரோக்ராமில் மூழ்கிட்டேன். அந்த மண்ணு வீசும், அந்த மண்ணு வீசும், அந்த மண்ணு வீசும். ஸோ மார்னிங் 6 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் 2 o'clock வந்தோம். அண்ட் 4 hours தான் ப்ரோக்ராமில் இருக்க முடிஞ்சுது. பட் 4 hours எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளோ வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. பட் நாங்கள் ஈவினிங் 6க்கு வந்திருந்தால் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஈவினிங் 6க்கு ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 12 hours வந்து முடிச்சிடுறாங்க. அண்ட் மார்னிங் நாங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ தியான லிங்கா தரிசனம்காக போகிறோம். அதுவுமே வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் வர்றதுனால எங்கே போகணும் என்ன பண்ணணும் ஒன்றுமே புரியல. பட் நிறைய ஈஷா வாலண்டியர்ஸ் வந்து இருக்காங்க, உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ அதுபடி நம்ம வந்து போயிடலாம். நான் கோயம்புத்தூர் வந்ததே முக்கியமாக தியானலிங்கா தரிசனம்காக தான். பிகாஸ் லிங்கம்னாவே பயங்கர நான் வந்து அடிக்ட்டு. அதனால் நான் சிவராத்திரி ப்ரோக்ராம் விட தரிசனம் ஆஃப் லிங்கத்துக்காக தான் வந்தேன் மெயினாக. ஸோ இப்போ வந்து கோவிலுக்குள்ளே போக போகிறோம். ஸோ நம்ம தியான லிங்கா டெம்பிளுக்கு வந்தாச்சு. என்ட்ரன்ஸு எப்படி கம்பீரமாக இருக்குது இல்லையா, பார்க்கும்போதே ஒரு பெரிய நாகம் இருக்குது. அது பார்க்கும்போதே ஒரு ஃபியர் ஃபேக்டராகவும் இருக்குது, பயங்கர ஒரு கூஸ் பம்ஸாகவும் இருக்குது. அண்ட் உள்ளே போனால் அவ்வளோ அமைதியாக இருக்குது. வேறு ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு வந்த மாதிரி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அமைதியான ஒரு இடமா அப்படின்னு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருந்தது. அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு டைரெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க, வெல்கம் டு ஈஷா யோகா சென்டர். இந்த தியானலிங்கா டெம்பிள்குள்ளேயே லிங்கா பைரவி அம்மன் இருக்காங்க. அண்டு சந்திரகுந்த் சூரியகுந்துன்னு சொல்லிட்டு 2 குளம் இருக்குது. ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் வந்து அந்த குளத்தில் குளிச்சு அவ்வளோ ஒரு பியூரிட்டி இருக்குமா. பட் எங்களால் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்கள் ப்ரிப்பேர்டாக இல்லை, குளிக்கலை. பட் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதெல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். முன்னாடியே வந்து ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஃபோன் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. பட் சிவராத்திரி பெரிய கூட்டம்ன்றதுனால ஃபோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியல. அதனால வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கங்கே எனக்கு சின்ன கிளிப்பிங்ஸ் தான் எடுக்க முடிஞ்சுது. பட் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாலாம் வந்து எடுக்கலை.
உள்ளெல்லாம் நிறையா தேர் இருந்தது, பெரிய நந்தி வந்து இருந்தது. இந்த பெரிய டோம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டோம்குள்ளே தான் வந்து தியானலிங்கா இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் உட்காந்து தியானம் பண்ணோம். அவ்வளோ வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு சின்ன ட்ராப், ஒரு சத்தம் கூட கேட்கல. அவ்வளோ அமைதியாக இருக்குது. மெய் மறந்து போயிடுவோம் உள்ளே உட்காந்தா. ஸோ அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்தால் மட்டும்தான் முடியும். அண்ட் இது வந்து லிங்கா பைரவி டெம்பிள். எல்லாத்தையும் நாங்கள் வெளியே முடிச்சுட்டு அண்ட் பெரிய ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து வெளியே போட்டிருக்காங்க. அண்ட் ஈஷா லைஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே சேல் பண்ணாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்தாச்சு. ஸோ நாங்கள் உள்ளேயே வந்து ஃபாஸ்டிங்கை முடிச்சிட்டோம். உள்ளே பிரசாதம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பொறுமையாக ஒரு 12:30 மணி 1 மணிக்கு கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். அதுவுமே கேபுக்கு 4000 பெர் பர்சனுக்கு 1000 ருபீஸ். நாங்கள் 4 பேருக்கு 4000 கொடுத்து தான் வந்தோம். ஏன்னா சீசன், ஸோ இந்த டைம் தான் அவங்க ஏர்ன் பண்ண முடியும். அதனால் வேறு வழி இல்லை, நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போனால் போதும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தாச்சு. அண்ட் அங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரிலேயே சூப்பர் சிப்ஸ்ன்னு ஒரு கடை, பயங்கர ஃப்ரெஷ்ஷாக வந்து எல்லா சிப்ஸும் போட்டாங்க. ஸோ வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, எல்லா ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அதனால் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக எல்லா சிப்ஸும் வந்து வாங்கியாச்சு. பனானா, அதுக்கப்புறமா வாழைக்காய், அப்புறம் ஜாக் ஃப்ரூட், கொஞ்சம் ஹல்வா, அதெல்லாம் வந்து வாங்கிட்டு நாங்கள் ட்ரெயின் ஏறிட்டோம். உட்காந்தாச்சு. பயங்கர டயர்டு, வேறு தூக்கமும் இல்லை. ஈவினிங் 6க்கு மேலே தான் நாங்கள் தூங்கணும். ட்ரெயின்லேயும் வந்து தூங்க முடியாது. அண்ட் நல்ல தரிசனம் கோவிலில். கோவிலுக்காக தான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தது. அண்ட் ஆப்வியஸ்லி சத்குருவோட ப்ரோக்ராம்காக. அண்ட் நாங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா, முன்னாடி நாளே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால கொஞ்சம் ட்ராவலில் வந்து சொதப்பல் இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக வந்து பண்ணிடணும். அண்ட் எந்த ப்ரோக்ராம் போகிறதுனாலும், எந்த ஃபெஸ்டிவல் போகிறதுனாலும், எந்த முக்கியமாக கோவிலுக்கெல்லாம் விசேஷ நாளில் போகிறீங்கன்னா முன்னாடி நாளே போனீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தரிசனம் பார்க்கலாம். அவ்வளோதான். அண்ட் நாங்கள் ஒரு 10:30 மணிக்கு ரீச் ஆகிட்டோம் சென்னை சென்ட்ரல். அண்ட் வீட்டுக்கும் வந்து ஒரு 11 o'clock வந்துட்டோம். அட் லாஸ்ட் வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. ஸோ சாட்டர்டே மார்னிங் 4 o'clock கிளம்பி சண்டே நைட் 11:30க்கு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்த பிறகு நான் எந்த ஒரு லேசியும் இல்லாமல் பேக்கில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு தான் போய் தூங்குவேன், எங்கே ஊருக்கு போயிட்டு வந்தாலும். ஏன்னா நம்ம பேக்கில் அப்படியே போட்டுட்டு வந்தோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ பிரசாதம் எல்லாம் எடுத்து வெளியே வச்சாச்சு. அண்ட் நிறைய கீ செயின்ஸ் பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் என்னோடய கொலீக்ஸ்க்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஈஷா லைஃபோட லிங்கா பைரவி அம்மனோட டாலர். ஸோ இந்த டாலர் வந்து போடும்போது, லேடிஸ் முக்கியமாக போடும்போது எந்த ஒரு பயமும் இருக்காது அண்ட் போல்டாக வந்து இருப்பாங்க. ஸோ என்னோடய டாட்டருக்காக நான் வாங்கியிருந்தேன். நான் வாங்கினது பார்த்திங்கன்னா காப்பரில் வந்து வாங்கினேன். ஸோ காப்பரில் போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. பட் சில்வர்லேயும் இருக்குது, கோல்ட்லேயும் இருக்குது. சில்வர்து வந்து 900 ருபீஸ் அண்ட் கோல்டில் வந்து 4 grams 8 gramஸ்லலாம் இருக்குது. ஸோ இது கயிறில் போட்டு எல்லாருமே போட்டுக்கலாம். ஸ்பெஷலி கேர்ள் சைல்டெல்லாம் வந்து போட்டுக்கலாம். அண்ட் ருத்ராட்சியோட பிரசாதமும் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இதை அன்பேக் பண்ணி காட்டுறேன், இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் என்னோட ஜேர்னி டுவர்ட்ஸ் ஈஷா மகாசிவராத்திரி ப்ரோக்ராம் அண்ட் தியானலிங்கா தரிசனம் 2023. அண்ட் உங்களுக்கு என்னோட ஜேர்னி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டோட நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.